ஹாய் மக்களே, இந்த ஷார்ட்ஸில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா சிக்கன் 65 எப்படி பண்ணலாங்கிறதா பார்க்க போகிறோம். நான் லெக் பீஸோட சிக்கன் எடுத்துக்கிட்டேன். இது 1.5 கிலோ இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா கோபுரமாக எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்க்குறேன். 3 பாக்கெட்டு ஆச்சி சிக்கன் 65 அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆச்சி வேணாலும் சேர்க்கலாம், சக்தி மசாலா வேணாலும் சேர்க்கலாம். ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே நான் ரெண்டும் மாற்றி கூட யூஸ் பண்ணுவேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 1 மணி நேரம் ஊற விட போகிறேன். நம்ம ஊற வைக்கிறதுல தான் இருக்குது அந்த உப்பு காரம் நல்லா அந்த கறியில் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ 1 ஹவர் ஊறிடுச்சு. இப்போ பொரிச்சிக்கலாம் வாங்க. எடுத்து யூஸ் பண்ணக்குள்ளே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு தேவையான எண்ணெய் அது நல்லா சூடான உடனே நமக்கு எத்தனை பீஸ் எவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் எத்தனை பீஸ் சேர்க்குறீங்களோ சேர்த்துக்குங்க. நான் ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு ஒரு 6-7 பீஸ் அப்படி சேர்த்துக்கிறேன். சிம்மில் வச்சே பொரிங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா கறியும் நின்று வேகும். அதே சமயத்தில் ரப்பர் மாரி ஆகாது, சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். எண்ணெய் நல்லா சூடான உடனே சிம்மில் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ ஆயில் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கறி பீஸை சேர்த்துட்டு பொறுமையாக வேக விட்டு டைம் தான் எடுக்கும். டைம் எடுத்தாலும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடக்குள்ள. உங்களுக்கு நல்லா ஏன்னா அது ட்ரையாக ஒரு மாதிரி சிக்கன் இருக்காது, ரப்பர் மாதிரி. 2 பக்கமும் நான் மாற்றி திருப்பி போட்டு வெந்தது தெரிஞ்ச உடனே எடுத்துருங்க. எண்ணெய் நல்லா ஃபில்ட்ரு பண்ண மாதிரி எடுத்துக்கோங்க. முதல் செட்டு அதுமாரி எடுத்துக்கிட்டேன். 2வது செட்டும் போட்டுக்கிட்டேன். தனித்தனி பீஸ் போட்டுக்கிட்டேன். அப்புறம் லெக் பீஸ் இருக்கிறத 2வது செட் போட்டுட்டு எல்லாத்தையும் பொரித்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக சிக்கன் 65 ரெடி பண்ணியாச்சு. அதனுடைய சீக்ரெட்டே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மாற்றி பெரட்டி உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் வராமல் ரப்பர் மாரி ஆகாமல் எடுக்கிறதுல விஷயமே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 ரொம்பவே சீக்கிரமாக நம்ம செய்தாச்சு. நீங்களும் இதேமாரி பொரித்து அப்படியே சாப்பிட்டாலும் சரி, கொஞ்சம் லெமன் லைட்டாக புழிஞ்சு சாப்பிட்டாலும் சரி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.